நம்ம எல்லாருமே பொண்ணுங்கிட்ட பேசணும்னு நினைப்போம். ஆனால் பொண்ணுங்க கிட்ட பேசுகிறப்போ எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேசக்கூடாது, இதை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அவ்வளோவா. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் அந்த சொல்யூஷன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுன்றத லாஸ்ட் வரைக்கும் இருந்து பாருங்கள். சில பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஜோனில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம்னா அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட ஒரு பெஸ்ட்டான பையன் வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓகே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகிட்டாடா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பொண்ணுங்க பேசிக் எப்படி இருப்பாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்ருக்கும், இல்லைன்னா நிறைய பாய் பெஸ்டிஸ் இருப்பாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க நல்லவங்கள தான் இருப்பாங்க. பட் எனிவே எல்லாருமே இந்த பாய் பெஸ்டி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுருங்க, உனக்கு பாய் பெஸ்டிஸ் இருக்கா, இல்லைனா வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி அஃபேர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேளுங்க. அவங்க உண்மை சொன்னாங்கன்னா ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ப்ரோ பொண்ணு நல்லா தான் ப்ரோ இருக்குது, அவனோட பாய் பெஸ்ட்டு தான் தப்பான எண்ணத்தில் பார்க்குறான், சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அந்த பொண்ணாக தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன்னோட பாய் பெஸ்டி அப்படின்ட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தான் தப்பாக தெரிவிங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்பில் போய் பார்க்கலாம். இதில் எந்த மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்கன்னா, அந்த பொண்ணுங்க ஃபஸ்ட்டு அவங்கள ஃப்ரெண்டாக ஆக்கிப்பாங்க, அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக லவ் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாங்க. பட் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுவாங்க, எந்த பேட் இன்டென்ஷனும் இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு நாள் அவங்க பேசலைன்னா ஒரு மிஸ் பண்ணுற ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக 100% மேரேஜ் பண்ணிப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுலேயே வேறு டைப்பான பொண்ணுங்க கூட இருக்காங்க. அதில் எப்படின்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அப்பா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சி வித்தையாக காட்டினாலும் அவங்க உங்களுக்கு உள்ள மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு டேட் லிட்டில் பிரின்சஸ்க்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறதுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஒரு காஃபி ஷாப் போயிருக்கேன், பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணை பார்த்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, காஃபி குடிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த பொண்ணு ரிப்ளை கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா காஃபி ஷாப்புக்கு எதுக்கு வருவாங்க, காஃபி குடிக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அவங்க காஃபி ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த காஃபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நைஸ் சாய்ஸ், அந்த மாதிரி கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி பேசலான்றது பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்றது இல்லை, எங்கே எண்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி இருக்கீங்க, எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சும்மா இல்லைனா ஓகே அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எண்ட் பண்ணிக்கணும் அந்த கான்வர்சேஷன். அதுவே கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலான்ட்டு அர்த்தம். அண்ட் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுனே இருப்பாங்க. அப்புறம் அப்படின்ட்டு அந்த டைமில் அவங்க என்ன பேசுவாங்களோ என்ன உளருவாங்களோ எதுவுமே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் லவ்வில் இருக்கும்போது அவங்ககிட்ட எந்த பர்சனல்ஸுமே வச்சுக்க மாட்டான், எவ்வளோ சீக்ரெட்டான இருக்கட்டும். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க, இதை சொல்லாதரா அவங்ககிட்ட, உங்கள் ஆள்கிட்ட எதுவுமே சொல்லாத, நான் சொன்னது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அவன் செகண்டில் சொல்லி முடிச்சிருவான் அவங்க ஆள்கிட்ட. உங்களோட ஃப்ரெண்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் அவனை சேவ் பண்ண தான் நினைப்பீங்க, பட் அவன் கேட்க மாட்டாது. அவன் அப்படியே ஒரு மைக்க உலகத்தில் இருப்பான், நித்யானந்த சுவாமி மாதிரி இருப்பான். அவன் அப்படியே எல்லா டைமும் சிரிப்பான், சடனாக அழுவான், அவனுக்கு அவனே புரியாது சொல்லணும்னா. அப்படியே மேகத்தில் பறக்கிற மாதிரி இருப்பான் அவன். அண்ட் இப்போ சிங்கிள்ஸ்க்கு வரலாம். சிங்கிள்ஸ் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிங்கிளாகவே இருங்க போதும், பெட்டர் அதுவே சொல்லணும்னா. ஃபைனலாக சோலோ வாழ்க்கையே சோ பெட்டர். யாராச்சும் சிங்கிள்ஸ் இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.